ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அருண் விஜய் நடிப்பில் வருகின்ற படம் என்றாலே ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் இருக்கும். இப்போது பொங்கல் வெளியீடாக வந்திருக்கும் மிஷன் படத்திலும் வஞ்சனையே இல்லாமல் டைரக்டர் விஜய் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைத்திருக்கிறார். ஆக்ஷனிலும் சென்டிமெண்டிலும் புகுந்து விளையாடி இருக்கிறார் அருண் விஜய். பெரும்பாலான காட்சிகள் லண்டனில் படமாக்கப்பட்டிருக்கிறது. லண்டனை செம்மையாக காண்பித்திருக்கிறார்கள். விஜய் டைரக்ஷனில் வருகின்ற படம் என்றாலே சின்ன பெண் குழந்தை சிறுமி கண்டிப்பாக இருப்பாள். அந்த குழந்தையை வைத்து சென்டிமெண்ட் காட்சிகளை நகர்த்துவார். தெய்வ திருமகள் சைவம் படத்தில் இருந்தது போலவே இதிலும் அருண் விஜயின் தாயில்லா மகள் சனாவை ட்ரீட்மெண்ட்டுக்காக லண்டன் அழைத்து செல்கிறார். ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் இல்லை, அங்கே போய் ஹவாலாவில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஐடென்டிஃபையாக ஒரு 10 ரூபாயை பர்ஸில் வைத்திருக்கிறார். அங்கு ஹாஸ்பிட்டலில் குழந்தையை சேர்த்துவிட்டு பணம் மாற்ற வரும்போது கொள்ளை கும்பல் சேஸ் செய்கிறது. அவர்களுடன் அடிதடி ஃபைட், ஜெயிலுக்கு போக நேரிடுகிறது அருண் விஜயால். ஹாஸ்பிட்டலில் குழந்தையை மலையாளத்து நர்ஸ் நிமிஷா பார்த்து கொள்கிறார். அங்கும் நிறைய இடைஞ்சல். ஊரில் அருண் விஜயை தேடுபவர்கள் லண்டன் வந்து அவரை கொல்ல நினைக்கின்றனர். ஜெயிலில் ஹையர் ஆஃபீஸராக இருக்கும் எமி ஜாக்சன் முதலில் அருண் விஜயை தவறாக புரிந்து கொள்கிறார். ஆனால் லண்டன் ஜெயிலுக்கே வரும் ஆபத்துகளை ஒற்றை ஆளாய் அருண் விஜய் எதிர்கொள்வதால் அவரை நம்புகிறார். எதிரிகளிடமிருந்து அருண் விஜயால் தப்பிக்க முடிந்ததா, குழந்தையின் ஆபரேஷன் என்னவானது, அவளை காப்பாற்ற முடிந்ததா என்பது கதை. அருண் விஜயின் கேரக்டர் பெயர் குணசீலன். எதிரிகள் ஏன் அவரை கொல்ல நினைக்கிறார்கள் என்பதெல்லாம் சஸ்பென்ஸ். சென்டிமெண்டை விட ஆக்ஷன் தான் மனதில் நிற்கிறது. லண்டன் சிறையில் அருண் விஜய் ஒற்றையாளாக எதிரிகளை பந்தாடுவது நம்பும்படி இல்லை. அந்தளவுக்கு வீக்காகவா இருக்கிறது லண்டன் போலீஸ். பரபரவென்று போகும் படத்தில் புதுசாக என்ன இருக்குது என்று தேட வைக்கிறது. சில நிகழ்ச்சிகள் மிஷன் படத்தை காப்பாற்றியிருக்கிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.